பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ, மே மாத பலன்கள். இதில் நீங்கள் நம்ம இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது, எங்கே நகருதுங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார், அதனால் மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். அதனால் அதே மாதிரி சுக்கிரன் உச்சமாக இருக்கார். புத பகவான் நீச்சமாக இருந்தார், ஆனால் நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருந்தார். சுக்கிரனோடு இருந்ததுனால அவர் 7ஆம் தேதி மேச வீட்டுக்கு வர்றார். வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பார், கடைசியாக தான் நகருவார். அதை நான் பலன் வரும்போது சொல்கிறேன். சூரியன் 14ஆம் தேதி வரைக்கும் மேச வீட்டில் இருப்பார். அது உச்ச வீடுன்னு சொல்கிறது. அதான் சித்திரை மாதம் அவங்களுக்கு. இப்போ அவர் 15ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு வருவார். ரிஷப வீட்டுக்கு வந்தாலும் அவர் வீட்டுக்கு 10ல் இருக்கிறதுனால திக்பலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதான் குரு பயிற்சிங்கிறது. இவ்வளோ காலம் எங்கே இருந்தார்? ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போது 14ஆம் தேதி மிதுன வீட்டுக்கு போய் அவர் 1 வருஷ காலம் அங்கே தான் இருப்பார். இடையில அதிசாரம் வாங்கி கடை வீட்டுக்கு போவார். அதெல்லாம் நம்ம மாத பலன்களில் விரிவாக சொல்கிறேன். செவ்வாய் பகவான் கடக வீட்டில் பயணம் பண்ணியிருக்காரு, நீச்சமாக இருக்கார். கேது பகவான் ராகு கேது இந்த மாதம் 18ஆம் தேதி பயிற்சி. ராகு கேது பயிற்சி இந்த மாதம் 18ஆம் தேதி. இது வரைக்கும் மீன வீட்டில் இருந்த ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வர்றாரு. கன்னி வீட்டில் இருந்த கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகிறார். அதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். முக்கியமாக இந்த மாதத்தில் 2 பயிற்சி. அது தெருக்கணித பிரகாரம் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி தான். அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். உலகம் முழுவதும் இருக்கின்ற, நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு மே தினம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி கொண்டாடக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் நமது யூடியூப் சேனல் சார்பாக, உங்கள் நண்பன் என்ற முறையில் ஜோதிடர் டிஎஸ் மோகன்ராவ் சார்பாக வணக்கம், வாழ்த்துக்கள். சரி, இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். இது ஒரு 20-25% தான் நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது. ஏற்கனவே நம்ம சனி பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம், நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க. அதே மாதிரி குரு பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம், வழி வந்துடுச்சு, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ராகு கேது பயிற்சின்னு ஒரு 2 நாளில் வந்துடும், பார்த்துட்டு வாழ்த்து சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை எனக்கு ஆன்லைனில் கொடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இப்போ தான் முத இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால், இல்லை ஜாதகம் பற்றி பார்க்கணும்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லை ஃபோனில் கேளுங்க. இப்போது இந்த மே மாதம் பிறந்திருக்கு. இந்த மே மாதமும் இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே நடக்கணும்னு நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், நான் நித்தம் வேண்டிக் கொண்டே இருக்கும், நினைத்து கொண்டே இருக்கும் குமாரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம துலாம் ராசியை பார்ப்போம். துலாம் ராசி அப்படின்னா நீதிபதி ராசின்னு நான் பேர் வச்சுருக்கேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீதிபதி, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. கலைத்துறையில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இயற்கையாகவே அழகாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க. கருப்பாக இருந்தால் கூட அழகாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. உணவுத்துறையில், கலைத்துறையில் நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஏன்னா சனி பகவான் அங்கே தான் உச்சமாவார். அவங்க வீட்டில் தராசே ஒன்று இருக்கும், ஒரு விளையாட்டுக்கு தராசாவது ஒன்று இருக்கும், ஏன்னா இடம் போடுறது. இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, குரு பயிற்சி வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துட்டு நல்லா இருக்குது சார்னு சொன்னீங்க. சனி பயிற்சி வீடியோ, குரு பயிற்சி வீடியோலாம் உங்களுக்கு நல்லா இருக்குது, அதை பார்த்துட்டு கூட வாழ்த்து சொன்னீங்க. ரொம்ப பேர் கூட ஜாதகத்தை அனுப்பி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பலனும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, உங்களுக்கு நன்றி. இந்த மாதம் என்ன சார் அப்படின்னா, ராசிநாதன் சுக்கிரன் உச்சம். இது ஒன்று பார்த்தாதா? ராசிநாதன் சனி பகவான் உச்சமாக இருக்கார், பவராக இருக்கார். யாரோட சேர்ந்திருக்காரு? உங்களுக்கு 4க்கும் 5க்குமான சனி பகவானோட சேர்ந்திருக்கார். இது அதை விட சிறப்பு.
ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதே சிறப்பு. உங்கள் குலதெய்வத்தோட, உங்கள் பூர்வீகத்தோட, உங்களுடைய தாய் மாமனோட அதுக்குள்ள அந்த இடத்துல போய் 6ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம்தான். ஆனால் உச்சமாகி சனி அங்கே இருக்கிறது, சுக்கிரன் அங்கே இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்திலையும் 6ஆம் இடத்துல சனி இருக்கலாம். சரி, அப்போ என்ன சார் கிடைக்கும்? நல்ல ஜாப் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், பதவி உயர்வு உண்டு. சார் அது கடல் வீடு, அப்போ என்ன அர்த்தம்? வெளிநாடு போய் வேலை பார்க்குறதுக்கு போகலாம், வெளி மாநிலங்களுக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வெளி மாவட்டத்துக்கு போய் வேலை பார்க்கலாம், அதில் வருமானம் உண்டு. இந்த சனி உங்கள் ராசிநாதனோட சேரும்போது, சனின்னா அந்நிய தேசம், அந்நிய பாஷைன்னு சொல்கிறது. அப்போ உங்களுக்கு மேல் அதிகாரியோ, ஒரு மேனேஜரோ, ஒரு சூப்பர்வைசரோ, முதலாளியோ வேறு பாஷை பேசுகிறவங்க இந்த மாதம் வருவாங்க. அல்லது இந்த சனி 3ஆம் பார்வையாக சூரியனை பார்க்கறதுனால உங்கள் அப்பாவுக்கு வேறு பாஷை பேசுகிறவங்களோ, வேறு மொழி பேசுகிறவங்களோ மேல் அதிகாரியாவோ, மேனேஜராவோ, முதலாளியாக வருவாங்க. நீங்கள் வெளிநாடு போகலான்னு சொன்னேன், நீங்கள் வெளியில் போய் வெளி மாவட்டத்துக்கு, மாநிலத்துக்கு போகலான்னு சொன்னேன். அல்லது உங்கள் அப்பா போகலாம், இல்லை உங்கள் அப்பா அங்கே இருந்தால் இங்கே வரலாம். ஆக வெற்றி நிறைய இருக்குது இந்த வருஷம் ஃபுல்லாக. 2025 யாருக்கு கொடி கட்டி பறக்கும்னா துலாம் ராசி தான். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும் சார். நான் சொன்ன மாதிரி 5ல் ராகு இருக்கக்கூடாது பொதுவாக. ஆனால் சனி பகவான் அங்கேருந்து நகர்ந்துட்டாரு, அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் அழகான ஆண் குழந்தை கிடைக்கும். அடுத்து குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் ராசியையும் பார்க்குறாரு, உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ராசியை பார்த்து, 3ஆம் இடத்தை பார்த்து, 5ஆம் இடத்தை பார்த்தா கம்யூனிகேஷன், தொடர்புகள் ஸ்தானம் விரிவடையும். அப்போ தொடர்புகள்னா என்ன? நண்பர்கள் வட்டம் விரிவடையும், கம்யூனிகேஷன் விரிவடையும். உங்களுக்கு 3ஆம் இடம் வெற்றி, வீரியம் சொல்கிறது, தைரியத்தை சொல்கிறது, புகழை சொல்கிறது, எல்லாம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் ஒரு அற்புதமான இடம் சார். அந்த இடத்த அந்த வீட்டு கிரகமே பார்க்குது. உங்கள் தம்பிக்கு யோகம், உங்கள் மாமனாருக்கு யோகம், மனைவின்னு சொல்லக்கூடிய 7, 2ன்னு சொல்லக்கூடிய தனம், அது போய் எங்கே இருக்குது? 10ல் இருக்குது, தொழில் ஸ்தானத்தில். அது அதோட சிறப்பு. உங்கள் மனைவிக்கு வேலை கிடைக்கும், கணவனாக இருந்தால். மனைவியாக இருந்தால் கணவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அது சர வீட்டில் இருக்குது. அப்போ வெளிநாடு போகலாம். அப்போ தான் சொன்னேன், இந்த மாதம் வெளிநாட்டு தொடர்புனால பணம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய லாபம் உண்டு. சூரியன் 2ஆம் இடத்தை பார்க்குது. பொதுவாக 8ல் சூரியன், பொதுவாக சூரியன் இருக்கக்கூடாது. ஆனால் அசுப கிரகங்கிற வரிசையில் 8ல் சூரியன் இருந்தால் உங்களுக்கு 11 பாரகாதிபதினு சொல்கிறது. அவர் போய் 8 இருந்தால் நல்லது தானே. கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம். பாருங்கள் எவ்வளோ கிரகம் யோகத்தை கொடுக்குது. துலாம் ராசியெல்லாம் இந்த ஒரு வருஷத்தில் கணிசமான ஒரு தொகையை சார் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவீங்க. வேலை கிடைக்கலைங்கிற பேச்சு இல்லை, கிடைச்சிடும். திருமணம் ஆகலைங்கிற பேச்சு இல்லை, ஆகிடும். குழந்தை கிடைக்கலைங்கிற பேச்சு இல்லை, கிடைச்சிடும். ஒரு சிலருக்கு போன வருஷத்தில் யாராவது 1 லட்சத்தில் ஒருத்தருக்கு டைவர்ஸ் ஆகிருக்கும், அவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கும். நானே ஜாதகம் பார்த்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். 10ல் செவ்வாய் திக்பலம். திக்பலம் தான் நான் பவராக இருக்கீங்கன்னா தப்ப வருமானம் வரும். அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையை உங்களை பார்க்குதா? அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். அந்த செவ்வாய் எங்கே பார்க்குது? திரும்ப உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குது. வீடு வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, வயல் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வண்டி மாற்றுவீங்க. திரும்ப 5ஆம் இடத்தை செவ்வாயும் பார்த்து குருவும் பார்க்குது. அழகான குழந்தை. செவ்வாய் தான் ரத்தத்துக்கு அதிபதி, குருனா புத்திரக்காரன். 5ஆம் இடம்னா உங்களை குழந்தைய உருவாகிற இடத்த சொல்கிறது. ஆக செவ்வாயும் பார்த்து குருவும் பார்த்தா குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை இல்லைங்கிற பேச்சுக்கே வழி இல்லை, வேலை இல்லை. அடுத்து இந்த கேது 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு, குருவையும் 3ஆம் அந்த பக்கம் ரிவர்ஸ்லையும் பார்க்குறாரு. அப்போ ஒரு குல தெய்வத்துக்கோ இல்லை வேற ஒரு தெய்வத்துக்கோ வேண்டுதல் வச்சுருப்பீங்க, அதை நிறைவேற்றிருங்க. அல்லது புதுசாக ஒரு வேண்டுதல் வைப்பீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது நடக்கும், அது பலிக்கும். ஆக இந்த மாதம் முழுவதும் குரு பேச்சினாலையும் சனி பேச்சினாலையும், ஏன் ராகுவை குரு பார்க்கறதுனால ராகு கேதுனாலையும் உங்களுக்கு நன்மை தான். 11ல் ராகு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆக உங்களுக்கு யோகம், மனைவிக்கு யோகம், பார்ட்னருக்கு யோகம். செவ்வாய் நீச்சமாக இருந்தால் தம்பி வெளிநாடு போவார், இல்லை அண்ணன் போவார். 11ஆம் இடத்துக்கு கிரகம் அங்கேருந்து சனி பார்க்கறதுனால அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ வெளிநாட்டு தொடர்பு, வேறு மொழி பேசுகிறவங்களாம் லாபம். சொல்லிக்கிட்டே போகலாம். நல்லா இருக்குது துலாம் ராசிக்கு. துலாம் ராசிக்காரங்கள்லாம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி சந்திராசனம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம். குடுக்கல் வாங்கலில் இருக்கவங்க, வரவு செலவில் இருக்கவங்க எச்சரிக்கையாக இருங்க.
நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தை மட்டும் இல்லை, இந்த வருடத்தையும் கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.